வார்த்தைகளுக்கு ரொம்ப ஆற்றல் இருக்குது. ஒரு வார்த்தைங்கிறது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே திட்டிப்பாங்க. இவன் அவன் அவன் அம்மாவை பார்த்து கெட்ட வார்த்தை போடுறான். அவன் வந்து இவனுடைய அம்மாவை பார்த்து கெட்ட வார்த்தை போடுறான். தேங்கிற அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை போட்டு சகஜமாக பேசுகிறானுங்க. இந்த வார்த்தைகளுக்கு வேல்யூவே இல்லை. அவன் வார்த்தைகளுக்கு எந்த பவருமே இல்லைன்னு நினச்சிக்கிறான். ஆனால் வார்த்தைகளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அதனால தான் அவன் அம்மாவை பார்த்து கெட்ட வார்த்தை போடும்போது அவனுக்கு கோபம் வந்து இவன் அம்மாவை பார்த்து கெட்ட வார்த்தை போடுறான். ஆனால் அதை ஈஸியாக எடுத்துக்கிறான்னு நினைக்கிறான். கெட்ட வார்த்தை போடலாம், ஜாலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த வார்த்தைக்கு பவர் இருக்க போய் தான், ஆற்றல் இருக்க போய் தான் அவன் அம்மாவை பார்த்து இவன் கெட்ட வார்த்தை போட்டோடனே அவனுடைய அம்மாவை பார்த்து அவனை பார்த்து கெட்ட வார்த்தை போடுறான். கெட்ட வார்த்தை அந்த வார்த்தைகளுக்கு ஆற்றல் இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி பழகிடக்கூடாது. ஏன் அந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளுக்கு பழகுறாங்கன்னா, வாழ்க்கையில் மரியாதை இல்லாதப்போ அவமானப்படுத்தப்படும் போது தான் கெட்ட வார்த்தைகள் வருகிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு மரியாதையே இல்லைன்னா அப்போ நம்ம கெட்ட வார்த்தைகளை பழகுறோம். அது பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்க தான் கெட்ட வார்த்தை போடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வந்து படிக்கிற பசங்களுக்கு வாத்தியார் அடிப்பாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் அடிப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் அம்மா அப்பாட்ட போய், அப்பா 10 ரூபா கொடுப்பா, 20 ரூபா கொடுப்பா, 100 ரூபா கொடுப்பா, படம் பார்க்க போகணுப்பா, அவர் பட அப்படின்னு அடிப்பார், அதில் தர முடியாது அப்படிம்பார். அப்போ இன்னொருத்தட்ட போய் இறந்து கேட்குறதே ஒரு அவமானம் தானே அந்த பிள்ளைகள்னால மரியாதை தேவைப்படுது. அதனால தான் இந்த மாதிரி பெற்றோர்களால் அவமானப்படுத்தப்படுது. அவங்கள சம்பாதிக்கவும் விடுறது கிடையாது. நம்ம படிக்க வைக்கிறோங்கிற பேரில் அவர்களுக்கு சம்பாத்தியம் என்பது, வருமானம் என்பதே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, வருமானத்தை தனக்கு தேவையான பணத்திற்காக, பாக்கெட் மணி செலவுக்காக அப்பா அம்மாட்ட கையேந்துக்கிறாங்க. அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறார், அடிக்கிறார்கள். அதுவே சம்பாதிக்கிற பிள்ளைகளை யாரும் அடிக்க மாட்டாங்க. சம்பாதிக்கிற பிள்ளைகள் அது தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா அடிக்க மாட்டாங்க. அப்போ சின்ன பசங்கங்கிறதுனால அடிக்கிறாங்கல்ல, அதிகமான அவமானத்தை இந்த சிறு வயதினர் எதிர்கொள்கிறார். அதனால தான் இவங்க நிறைய கெட்ட வார்த்தை போடுறாங்க. கெட்ட வார்த்தைகள் போடுவதற்கு பழகி விடுகிறார்கள். அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தான் மரியாதைன்னா என்னன்னு தெரியும். படிக்கும்போது தெரியாது, சம்பாதிக்கும் போது தான் மரியாதைன்னா என்னன்னு தெரியும். அப்போ தான் சம்பாதித்த பிறகு சம்பாதிக்கும் போது ஒருத்தர் வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்குது. அந்த வார்த்தை ஒரு வார்த்தைங்கிறது வந்து நம்மளை வந்து அதுக்கு வந்து வேல்யூவே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு எப்போ இல்லாமல் போகுதுன்னா, இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து ஒரு அவமானகரமான வாழ்க்கை வாழும்போது அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. தகாத வார்த்தைகளை பயன்படுத்த துணிகிறார்கள். காரணம் வந்து இளம் பருவத்தினர் தான் கெட்ட வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, படிப்பதற்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். படிப்பது தான் அவங்களுடைய வேலை. கடந்த காலங்களில் கெட்ட வார்த்தைகள் இருந்திருக்க அதிக வாய்ப்பு கிடையாது. கடந்த காலங்களில் குறைவாக தான் இருந்தது. எப்போ இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போ தான் கெட்ட வார்த்தைகள்லாம் பிறக்குது. எப்படின்னா, கடந்த காலங்களில் சின்ன வயசுலேயே உழைச்சாங்க, அப்பா அம்மா கூட உழைச்சாங்க, விவசாயம் பார்த்தாங்க. அதனால் யாரையும் சார்ந்து இல்லை, யாரையும் எதிர்பார்த்து இல்லை. அப்போ சுயமரியாதையோடு இருந்தாங்க, பிறருக்கு பயனுள்ளவர்களாக சிறு வயதிலே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பிள்ளைகள்லாம் பெற்றோர்களுக்கு சுமையாகிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு முதற்கொண்டு துணி எல்லாத்துக்கும் அந்த பெற்றோர்கள் தான் உழைக்கணும். தியாகிகளாக அந்த பெற்றோர்கள் மாறும்போது தான் இதற்கு காரணமான பிள்ளைகள் மீது தங்களுடைய வெறுப்பை கொட்டுகிறார்கள். பிள்ளைகள் வந்து 5க்கும் 10க்கும் அப்பா அம்மாட்ட கையேந்துகிற நிலைமை இதெல்லாம் கடந்த காலங்களில் இல்லை. அப்போ இன்றைக்கே அப்போ பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடப்போம். பள்ளிக்கூடத்து மேலே தப்பு கிடையாது. கல்வி முறை எப்படி நம்ம கல்வியை கற்பிக்கணும், படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவங்க கையில். அப்போ தான் அவங்க மரியாதையோடு கல்வி கற்பார்கள். இன்றைக்கி வந்து கல்வினாலே அது அவமானப்படுத்தப்படுகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் அடித்து தான் பள்ளி கொடுக்குறாங்க. ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, பட்டார்னு அடிக்கிறார். அப்படி தான் நாங்கள்லாம் வந்து அடி வாங்கி தான் படித்தோம். ஏன் இந்த அவமானம் எங்களுக்கு? இன்றைக்கும் ஒரு ஆசிரியர் நம்மளை அப்படி அடித்தாரேன்னு நினைக்கும் போது இன்றைக்கும் அவமானமாக இருக்குது. அதாவது இப்போ எல்லா ஆசிரியரும் சும்மா கையில் அடிக்க மாட்டாங்க, பயங்கரமாலாம் அடிப்பாங்க. சில தப்பு நம்ம செய்வோம் அப்படிங்கும்போது நம்மளை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அடிப்பாங்க. அது இன்றைக்கி கூட மறக்க முடியாது. அப்போ ஏன் இவ்வளோ அவமானம்? இப்படி இந்த கல்வி முறையை அவமானப்படுத்தி தான் அந்த கல்வியவே புகுத்துறாங்க. அவமானப்படுத்துறது தான் இந்த கல்வியோட நோக்கமாக வரும். அப்போ என்ன பண்ணோம்னா, படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும். படிக்கிறது தான் எங்களுடைய வேலை. 25 வயசு வரைக்கும் 25 வருஷமாக சம்பளமே இல்லாமல், ஒரு கூலியே இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறோம். அதனால் படிப்பு தான். அதனால் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கும்போது தான், சம்பாதிக்கும் போது தான் ஒருத்தரை பார்த்து பயப்படுவாங்க. சம்பாதிக்கிறவங்கள பார்த்து தான் பயப்படுவாங்க. சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. அப்போ இந்த பசங்களுக்கும் மரியாதை தேவை. பசங்களோட உறவுலாம் கெட்டுப்போச்சு. அவன் ஒருத்தர் கெட்ட வார்த்தை போட்டுக்கிறான், சகஜமாக கெட்ட வார்த்தை போட்டுக்கிறான். வன்முறையெல்லாம் இந்த சிறு வயதினரிடம் தான் அதிகமாக இருக்குது. பெரியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா டீசெண்டாக பழகுறாங்க, நாகரிகமாக பழகுறாங்க. ஆனால் சிறு வயதினர் அநாகரிகமாக பழகுற காரணம், அவர்கள் அவமானகரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவர்கள் வருமானத்திற்கு வழி இல்லாமல், கூலி இல்லாமல் அவர்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள். கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு சம்பளம் என்றால் கற்றுக்கொள்கிற அந்த மாணவர்களுக்கு சம்பளம் வேண்டாமா? அவர்களுக்கு மரியாதை வேண்டாமா?
அப்போ அவர்கள் கண்ட மணிக்கு செலவழிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எப்படி செலவழிப்பாங்க? மது அருந்தினால் என்ன பண்ணுவீர்கள்? அவர்களுக்கு சம்பளமாக கொடுக்குற அந்த பணத்தை வைத்து அவர்கள் மது அருந்தினால் என்ன பண்ணுவீர்கள்னு கேட்குறீங்க. எதுக்காக மது கடைகளை திறந்து வைக்கிறீங்க? எதுக்காக சிகரெட் வாங்கினா சிகரெட்டை எதுக்கு விற்கிறீங்க? சிகரெட்டுக்கு தடை போடுங்க. ஏன்னா இப்படி வாங்குவாங்கன்னு தெரியல. சின்ன பசங்கள்கிட்ட பணம் கொடுத்தா, சம்பளம் கொடுத்தா படிப்பதற்கு அந்த பணத்தை வைத்து அவர்கள் மது வாங்குவார்கள், சிகரெட் வாங்குவார்கள் என்று தெரிகிறது. அப்போ சிகரெட் எதுக்கு விற்கிறீங்க? போதைப் பொருட்களுக்கு தடை விதிங்க. அதுபோல் பரோட்டா சாப்பிட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்னா பரோட்டா உணவுக்கு தடை போடுங்க. இந்த மாதிரி இப்போ கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் தடை போடுங்க. சிறு வயதினர்கிட்ட படிப்பதற்காக சம்பளம் கொடுத்தா அவங்க விபச்சார விடுதிக்கு போயிட மாட்டாங்களா அப்படின்னா விபச்சார விடுதிக்கு தடை போடுங்க. இப்படி கெட்டு போகாத அளவுக்கு இந்த ஒரு சமூகத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குற அந்த நடைமுறை அதை ஏற்றுக்குவாங்க மனிதர்கள். சம்பளத்தை கொடுக்கும்போது தான் அவங்க செலவழிக்க பழகுவாங்க. யாருக்கு செலவழிக்கணும், யாருக்கு எந்த இடத்துலலாம் நம்ம செலவழிக்கணும், கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது, சம்பாதிப்பதே வாழ்க்கை அனுபவிப்பதற்கு தான், இப்படிப்பட்ட புரிதல் இருக்கல. வாழ்க்கைப்பட்ட புரிதலே சம்பாதிக்கும் போது தான் வரும். அப்போ சிறு வயதினரே வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் படிப்பதற்காக நாம் சம்பளம் கொடுக்க வேண்டும். சம்பளம் கொடுக்காதனால தான் இன்றைக்கி கெட்ட வார்த்தைகள் பெருகி போச்சு. அதனால தான் சொன்னேன், பள்ளிக்கூடம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் அதிகமாகியது. காரணம் அவர்கள் படிக்கிற வயதில் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அவமானகரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். சம்பாதிக்கும் போது தான் அவங்க ஒரு மரியாதையை உணர்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் உறவு முறையே நல்லா மாறுது. படிக்கும்போது கெட்ட வார்த்தை போட்டு பழகிட்ட நண்பர்கள் அதுவே வேலைக்கு போனதுக்கப்புறமா மரியாதையாக பழகுறாங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்களா? இதெல்லாம் நம்ம கல்வி முறையில் செய்த தவறுகள். உலகமே இந்த தவறை செஞ்சிட்ருக்குது. உலகத்திலே கூட கல்வி முறை இந்த மாதிரி படிப்பதற்கு சம்பளம் கொடுக்குற கல்வி முறை எங்கேயுமே இல்லை. எப்படி கல்வி கற்பிக்க வேண்டும் என்பதே அதை கண்டுபிடிச்சதே இப்போ நான் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்படி தான் கல்வி கற்பிக்க வேண்டும். அதுபோல் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கல்வி கற்பிக்க வேண்டும் அப்படின்னா ஆண் பெண் கோ எஜுகேஷன் அது தேவையில்லை. பள்ளிக்கூடம் என்பது ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தான். படித்து முடித்து தொழில் தான் செய்யப்படுற. தொழில் செய்கிற இடத்துல அன்புக்கு, பாசத்துக்கு, நட்புக்கு, காதலுக்கு இடமில்லை. இது கவனச்சிதறலை ஏற்படுத்தும். ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் கல்வி கற்பதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற நோக்கங்கள் ஏற்படும். அங்கே காதல் ஏற்படும், நட்பே இருக்கக்கூடாது. ஒருத்தர் தொடவே கூடாது. வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தொடவே கூடாது. நீங்கள் வேலை செய்கிறவர்கள், தொழிலாளர்கள் ஒருத்தர் தொட மாட்டாங்க. நல்லா பாருங்கள். ஆனால் அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் ஒருவர் தொட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுபோல் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தன் தோளில் கை போட்டுப்பான், கெட்ட வார்த்தை போட்டு திட்டிப்பான். கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துல தோளில் கை போடுறது, இது எல்லாமே கெட்ட நடைமுறைகள். அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துல ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும். அது ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில் வேலை பார்க்குற இடத்துல ஒரு இடைவெளி இருக்கும். நீ ஒன்றா சேர்த்து உட்கார வச்சு வேலை கொடுத்தாலும் அவங்க சகஜமாக பேசிக்க மாட்டாங்க. ஒரு இடைவெளி இருக்கும். இயல்பாகவே அந்த இடைவெளி அங்கே இருக்கும். அதையே நான் முழுமைப்படுத்துகிறேன். அதுக்கு வடிவம் கொடுங்க. அதை அங்கீகரிக்கணும். அதுதான் உண்மைன்னு நினைங்க. இங்கே நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை அங்கே புகுத்த பார்க்குறீங்க. ஆண்களும் பெண்களையும் கோ எஜுகேஷன், நீ நல்லா பழகு, பேசி புரிஞ்சிக்கோ அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த இடத்தோட சூழ்நிலை. அதனால் ஆண்களையும் பெண்களையும் தனியாக படிக்க வைங்க, தனித்தனியாக படிக்க வைங்க. அதுபோல் தொடக்கூடாது. வாங்க போங்கன்னு தான் ஒரு ஆசிரியர் கூட மாணவரை வாங்க போங்கன்னு கூப்பிடணும், அடிக்கக்கூடாது. சம்பளம் கொடுத்தா நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்கும்போது தான் அடித்து வேலை வாங்குறீங்க. சம்பளம் கொடுப்பதற்கு பதிலாக அடியை கொடுக்கிறீர்கள். அவனை வேலை வாங்க வேண்டும் என்றால் அவமானப்படுத்தி வேலை வாங்குகிறீர்கள். நீங்கள் சம்பளம் கொடுத்து பாருங்கள். இப்போ படிக்கிற பசங்க தான் லீவு நாட்களில் போய் வெளியில் வேலை பார்க்குறாங்க. இந்த ஏழை பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லீவு நாட்களில் விவசாய வேலைலாம் பார்ப்பாங்க. அங்கெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறான். காரணம் அங்கே சம்பளம் வாங்குறான். அவனே பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் அடங்க மாட்டேன்றான். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் கூலி இல்லாமல் வேலை வாங்குகிறார்கள். அதனால தான் அடங்க மாட்டேன்றாங்க. அதனால் அதே மாணவர்கள் இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் யாராவது தொழிற்சாலையிலே அலுவலகத்திலே மேலதிகாரி எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாரா, திட்டுறாரா, அப்படிலாம் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. செய்யலைன்னா தான் அது காரணம் என்ன, சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா, சம்பளம் கொடுத்து படிக்க வச்சு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மென்மையாக அவங்கள வேலை வாங்கலாம், படிக்க வைக்கலாம், கல்வி கற்பிக்கலாம். இன்றைக்கி ஆசிரியர்கள் கூட உடம்பு பாதிக்கப்படுது. இந்த பிள்ளைகளை அடித்து மாணவர்களை அடித்து கல்வி கற்பிக்கும் போது ஆசிரியர்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படுது. இதய நோய் வருகிறது, சக்கரை நோய் வருகிறது. நோய்கள் வருவதற்கு இந்த கல்வி முறை காரணமாக இருக்கிறது. மாணவர்களுக்கும் நோய் வருது. அந்த மாணவர்களை அடிக்கும்போது, அவமானப்படும் போது அவனுக்கும் நோய் வரும். மனசில் அமைதி இல்லாமல் போகும், ஒரு மரியாதைங்கிறதே இல்லாமல் போகுது. அதுபோல் அடிக்கிற அந்த ஆசிரியர்களுடைய மனசும் கெட்டு போயிடும், உடம்பும் கெட்டு போயிடும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். இன்றைக்கி கல்வி முறை ஆபத்தானதாக இருக்கிறது. இந்த கல்வி முறை ரொம்ப ஆபத்தானது. இப்படி ஒரு வேலையை செய்யக்கூடாது. அதனால் அப்போது ஒரு கல்வி முறை எப்படி இருக்கணும், ஒருத்தர் தொடக்கூடாது, கல்வி பகிர்ந்து உண்ணக்கூடாது. அதுபோல் வாங்க போங்கன்னு தான் பேசணும். ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக கல்வி கற்பு, ஆண்களுக்கு தனி பள்ளிக்கூடம், பெண்களுக்கு தனி பள்ளிக்கூடம், ஆண்களுக்கு தனி கல்லூரி, பெண்களுக்கு தனி கல்லூரி, இப்படி ஒருத்தர் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். இப்படி அப்புறம் அங்கே உணவு என்பது நீ வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வராது. அதனால தான் பகிர்ந்து உண்ண. அங்கேயே கொடுத்துட்டாங்கன்னா நீ பகிர்ந்து உண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உனக்கு உணவு படிக்கிற இடத்துலேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பள்ளிக்கூடத்துலேயே கல்லூரிலேயே கொடுத்துட்டாங்கன்னா நீ பகிர்ந்து உண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பகிர்ந்தும் உண்ணக்கூடாது, உறவு முறையே ஏற்படக்கூடாது. இப்படி ஒரு ஏற்பாடு, இதுதான் கல்வி முறை. இதை கண்டுபிடிச்சிருக்கு, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் இந்த உலகம் இன்னும் 15 வருஷத்தில் முடிய போகுது. பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 15 வருஷம் தான். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடமே இருக்காது, இந்த உலகமே செயலிழந்துடும். இயந்திர அறிவுலமே செயலிழந்து நம்ம இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். அங்கே பள்ளிக்கூடமே கிடையாது, குடிசையில் வாழ போகிறோம். அங்கே பள்ளிக்கூடமே தேவையில்லை. பள்ளிக்கூடம் எதற்காக தேவை? பள்ளிக்கூடத்தில் தான் அறிவு வந்துச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. புத்தகம் தான் நமக்கு அறிவை கொடுத்தது என்று நினைக்காதீங்க. புத்தகமும் பள்ளிக்கூடமும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அறிவு. ஆடம்பரமாக வாழ்வதற்கு நமக்கு சாலைகள் தேவை, வாகனங்கள் தேவை. இதெல்லாம் உருவாக்குவதற்கு தேவையான அறிவை தான் பள்ளிக்கூடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம காடுகளில், குடிசையில், கிராமத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, நடந்து போகிறோம், விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த பள்ளிக்கூட அறிவு தேவையில்லை. அங்கு வேறு விதமான அறிவு, இயற்கையான அறிவு, இயற்கையான கல்வி, பெரியவர்கள் சிறியவர்களிடம் பேசுவது, தனது அனுபவங்களை பேசுவது, தனது நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வது, அனுபவங்களை இப்படி இயற்கையான கல்வி இது அங்கே அதுக்கு அது போதும். எளிமையான வாழ்க்கைக்கு எளிமையான கல்வி. இன்றைக்கி ஆடம்பரமாக வாழ்கிறோம், இதற்கு தேவையான கட்டமைப்புகள், வீடு கட்ட வேண்டும், அதுக்கு சிமெண்ட் தேவை, தொழிற்சாலை, அதெல்லாம் படிச்சுட்டு போய் தயாரித்தா தான் முடியும். அதற்கான படிப்பு தான் பள்ளிக்கூடம். ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அறிவை கற்றுக் கொடுக்குற இடம் அதுதான் இன்றைக்கி பள்ளிக்கூடம், கல்லூரியை தவிர நம்ம எளிமையாக வாழ்ந்தால் அந்த பள்ளிக்கூடமும் கல்லூரியும் புத்தகங்களும் நமக்கு தேவையில்லை. அதனால் புத்தகங்கள் வந்த பிறகு தான் மனிதர்கள் அறிவாளியானாங்கன்னு நினைக்காதீங்க. புத்தகங்கள் வந்த பிறகு எளிமையாக வாழ்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போச்சு. ஆடம்பரமாக வாழ்கிற அறிவு தான் நமக்கு இப்போ இருக்குது.